ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். மேய்ச்சலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மைதானங்களுக்கு போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மாலை 3 வெயிலே காயலை, சரியான காற்று. காலையில் காற்று ஓட்டிக்காந்துச்சு. மழை வரும்னு பார்த்தா மழை வரல. இதுக்கு வருமா எப்போ வரும்னு தெரியாது. அதனால் கூடையும் கூட தான்ட்டேன். இன்றைக்கி மைதானங்களுக்கு போகிறோம், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வாங்க. இங்கேயே புல் நல்லா இருக்குது, அதனால் மேய்ஞ்சிங்கிறாங்க. அப்படியே பொறுக்கச்சின்னு போகலான்னு பொறுமையாக போய்ங்கிறேன். எனக்கு முன்னே ஒரு 4 பேர் ஓடி போயிட்டாங்க. எந்த பக்கம் ஓடி போயிடறாங்கன்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். இந்த பக்கம் செம்லாடு மேய்ஞ்சிங்குது, எந்த பக்கம் போயிடறாங்கன்னு தெரில. வழி வேறு எந்த பக்கம் இருந்தில்ல, ரொம்ப நாளாச்சு போய். எதுனா பயிருக்கு வெஸ்ட்டுக்கு தானேன்னு தெரில. கிட்ட போனால் தான் தெரியும். ஏய் வாங்க போகலாம். அந்த இடம் கருவாச்சிக்கும் அறிவுக்கும் புது இடம். இன்றைக்கி தான் முதல் அந்த இடம் போகிறாங்க. வழி தெரிஞ்ச மாதிரி போய்ங்கிற பேர் கருவாச்சி. ஆமாம், வேகமாக போகிறான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறான். வழி தெரிஞ்ச மாதிரி போய்ங்கிறான். எங்கேயும் இட்டும் போகிறான், புது இடம் வச்சுன்னு போய்ங்கிறான் போலுக்கு. முஜாலமாக போகிறான். ஹேய் போங்க போலாம், வெளில வா. இது வேறு ஒரு இடம். இந்த இடம் துளுக்கானாலும் எதுவும் துளுக்கலை. புல் மட்டும்தான் துளுத்துக்குது. அந்த பூண்டு துளுத்துருக்குன்னு பார்த்தேன். இதுதான் எல்லாம் சின்ன சின்னதாக கிளம்புது. மழை கிளம்பா பெஞ்சால் தான் பட்டுன்னு துளுர் வரும். அதெல்லாம் பட்டுன்னு எழும்பும். அப்படிக்கா போய் பார்க்கலாம். இன்னும் மைனகலுக்கு போகல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. வந்து பார்க்கலான்னு பார்த்தா எதுவுமே காணும். எல்லாம் இருக்குது பாருங்க. இன்னும் எதுவுமே துளுக்கலை, எல்லாம் தரையோட தாங்குது. இதுக்கப்புறம் தான் துளுக்கும். அந்த பூண்டுலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது துளுத்துருக்குன்னு தான் வந்தேன், பார்த்தா துளுக்காலம். இதுக்கப்புறம் வெறும் புல்லு தான் மேய்க்கணும். மைனு அழகாக போனால் துளுத்துருக்குமா நான் தெரில. பூண்டுலாம் நிறைய இருக்கும், போய் பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக கொளுத்தி விட்டுக்கிறாங்க. புல் சரியான புல் கிடக்குது. இன்னும் அது ஒரு போத்துக்குது. இதே மேட்டன்னு விட்டேன். இன்னும் மழை பெஞ்சாலும் சரியான புல் வரும். ஏய் நின்று மேய்க. கையில் கூட அடங்க மாட்டேறா, போய்கினே இருக்கிறாவா கையில். ஏய் இது மொத்தம் தொடப்பம் கில்லுவாங்களா? இது தொடப்பம், தெண்டோடப்பம். அது மொத்தம் கொளுத்திட்டு இருக்கிறாங்க. இதில் தான் தெண்டோடப்பெலாம் எடுப்பாங்க வீட்டை பெருக்கிறதுக்காக. சரி, புல் நிறைய இப்போ தான் வந்துக்குது. இந்த புல் அதிகமாக விரும்பி மேயாதுங்க. அந்த காவேட்டு புல்லுனா அது நல்லா சூப்பராக மேய்வாங்க. கையில் ஆனால் நின்று மேய்துனா போகிறேன். இங்கே ஒரு வாய், அங்கே ஒரு வாய், எல்லாத்துலேயும் ஒரே புல் தான். இங்கே ஒரு வாய் கடிக்குது, அங்கே ஒரு வாய் கடிக்குது. நின்று மேய்ச்சா தானே வயிறு எடுக்கும். ஓடினே இருந்தா கையில் நீ தான் அடங்க மாட்டேவா. இப்படியா இப்படி போ, இப்படியா அப்படி அந்த பக்கம் போகிறேன். அப்பா அப்படிப்பா, அப்படி போய் மேய்ப்பா. மைதாங்களுக்கு வந்து விட்டோம். இந்த பக்கம் கூட எதுவும் துளுக்கலை. இன்னும் மாங்காய் தான் கிடக்குது. அதான் பிஞ்சு வச்சுக்குது அடுங்குது. அத்தட்டாலாம் இது இன்னும் முத்தலை அடுங்குது. போய் பார்க்கலாம் இருக்குதான்னு. இந்த வாட்டி காய் நிறைய வச்சுக்குது. போன டைம் நிறைய தான் வந்தது, இந்த வாட்டி நல்லா வச்சுக்குது காய். 3 மரங்குது. இந்த 2 காய் எவ்வளோ சேலுக்குது பாருங்க. மொத்தம் 4 மரம். பழம் நல்லா இருக்கும், சூப்பராக. காய் நிறைய தான் வச்சுக்குது இந்த வாட்டி. எல்லாம் மாங்காய் எடுத்துனுங்கிறாங்க. காய் நல்லா பெருசாகும், சின்ன சின்னதாக தான் இருக்குது.
கீவி இப்போ இதெல்லாம் தின்னுங்க. அணிலுக்கு சின்னத்துலேயே கடிச்சு கடிச்சு போட்டுருந்துங்க. கீக்கிறதுலாம் தோன்றான் தோன்ட்டோம். அப்படியே நம்ம ஒரு 10 காய் அர்த்தம் போவோம் குழம்புக்கு. இன்னும் பெருசாகும் காய், குழம்புக்கு அர்த்தம் போவோம். இந்த பக்கம் கூட இன்னும் வரல அந்த பூண்டு. இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியல வர்றதுக்கு. இப்போ தான் எல்லாம் சின்ன சின்னதாக தரையாக கிடக்குது. டேய் வாங்க வாங்க, உள்ளுலாம் மேய்ங்க வாங்க. துண்டு வரைக்கும் துண்ணாங்க, இதில் வந்துட்டாங்க. தூர வர போட்டு இந்த இடத்துக்கு வந்துற டைம் தானே தூர வரணும். ஆஹா, ஒரு தூர வேயக்கூடாது இருந்துங்களாப்பா இதுங்க. கடவுளே, மணி நேரம் வராமல் இருந்துச்சு. இன்னும் 2 மணி நேரம் வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துக்கு இப்போ தான் வந்தேன். அப்போ எதுவும் தீனி இல்லை, பூண்டு மட்டும் தான் கிடக்குது. பூண்டு முளைச்சிருக்குன்னு பார்த்தேன், முளைக்கல. அதான் துளிர் விட்றாங்க, ரவுண்டு கிடக்குது. போனோம் ஒரு மாதம் போனோம், மழை வந்துக்கினே இருந்தால் தான் பட்டுன்னு துளுக்கும். ஏய் புள்ளே மேய்ங்க, தூர வரதுங்க காட்டி சீக்கிரம். அது பூண்டில் தேடின்னு ஓடாதீங்க, அது பூண்டு தான் தேடின்னு ஓடுதுங்க. இன்னுமே கரையாச்சே மோந்து பார்க்குறீங்க. பட்னியை தான் வளர்க்கணும் மேலாம், போட்ட தய கூட கிடையாது. பூண்டியை தான் தேடின்னு ஓடுதுங்களா பாருங்க. டேய் ஒன்று ஊற்றாது, நின்று மேய்ங்க. காயலுக்குறா அப்புறம் அலையுது அப்படியே. ஐயோயோ, ஏன் போகுது பாறேன், என்னத்தான் இப்படி அலையுது தெரில. ஆனால் அந்த பூண்டு இரோ சொல்ல தோணாதுங்க, எல்லாம் சொல்லத்தான் அலையும், எந்த ஒரு பொருளுமே சரி. எங்கே போவீங்களா போங்க. நின்று மேய்ங்க, தூரிக்கினே தான் இருக்குது. கனமாக வரல, லைட்டாக தான் போட்டுங்குது. கனமாக தான் நிற்கிறாங்களா இவங்க, அதனால் ஒரே ஓட்டம் எனக்கு முன்னே ஓட்டுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே போனால் இன்னொருத்தர் ஆட வச்சுக்கிறாங்க, அப்படியே திருப்பின்னு வந்துட்டேன். இன்னும் எப்படி ஒரு மாதம் ஆகும் மொத்தம் துளுக்கிறதுக்கு எல்லாம். அது வரைக்கும் நம்ம அண்ணாண்டு எல்லாம் போகலாம், அண்ணாண்டு தான் போக முடியும். நம்ம அண்ணாண்ட போகிறதா இல்லை இப்படி வரத்தா பார்ப்போம் எப்படின்னு. நான் ஒன்று இந்த பக்கம் தண்ணி கிடையாது, தண்ணி எங்கேயுமே இல்லை. நாளைக்கு வெயில் காய்ஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் வர முடியாது. ரொம்ப தண்ணி குடிக்கிறதாங்க இருக்குதுங்க. ஒரே போய் தான் வீட்டுக்கு கொண்டு போய் காட்டணும். தண்ணி பிரச்சனை அந்த பக்கம். பா ஏய் வா வா, ஊரை விட்டுச்சிங்க, காற்று மட்டும் ஓட்டிங்க கிடக்குது. பா அந்த பக்கம் எதுவும் இல்லை, அதனால் இந்த பக்கம் வந்துட்டோம். ஏய் எப்படியா, ஏய் இந்தா பா அப்படியே மேதினா போகலாமா? நாளைக்கு அந்த பக்கம் தான் போய் ஆகணும். வெயில் காய்ஞ்சாலும் சரி, காயலாலும் சரி. அப்போ கூட தண்ணி கிடையாது, தண்ணி வசதி இல்லை இந்த பக்கம். ஏய் அது கூட இந்த இடம் சரியாக இருக்கும். அதான் மொத்தம் மண்ணுங்கெல்லாம் வாட்டுக்கிறாங்க. இந்த கீழே தான் புல் நிறைய கிடக்கும். புல் அந்த எந்த பூண்டுங்க எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. ஹாய் இல்லை மேய். இரு அந்த பக்கம் செம்மில் எடுக்குது போட்டோம். இரு கருவாச்சியா, இன்னும் தண்ணி வரக்கூடிய இருக்குதுங்க. அங்கேருந்து தண்ணி நல்லா இல்லை, இது காட்டலாம் அந்த தண்ணி. வீட்டுக்கு போய் தான் காட்டணும். சிவன் மட்டும் ஓடி போய் குளிச்சுட்டு வந்துட்டான். இருக்கிறானே மடக்கணாத்தான் குஞ்சு மேயிறாங்க, இல்லைன்னா ஓடினே இருக்குதுங்க அப்படியே.
ஹா ஏய் நில்றா ராக்கி மேலே தானே பட்டுன்னு வயிறு எடுக்கும். புல்லாக கிடையாது இப்போ, அதுக்கு முன்னே தான் புல் இல்லை. இவங்க எங்கெல்லாம் இல்லை, பார்க்க திட்டுவாங்களான்னு இல்லை. அவங்க மாடு வச்சுக்கிறாங்க, அது புல் தான் கிடக்குது. இது மட்டும் எதுவும் கேட்க மாட்டான். அப்போ விடுவோம், அப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் கேட்பாங்க ஒரு இது. நில்லு போகலாம், நில்லுமா. தண்ணிக்கு பார்க்குதுங்கெல்லாம். கொஞ்ச நேரம் போ பேய் போ. ஹா கொஞ்ச நேரமே இங்கே போகலாம். ஹா ஆடாடா பசங்களை பார்த்தா கூட பெயின் விடாதுக்கு. ஏய் குட்டியம்மா வா, காக்கா குழந்தைங்கடா மேலே. ஐயோ தெத்திட்டு வாடிய. காக்கா மேலேயே உட்காரக்கூடாது. 2 காக்காவும் உட்காந்துங்கடாடுங்கப்பா. ஹை தெத்திட்டு வாண்ணா. குட்டியம்மா மேலே தான் உட்காந்து வருது. ஹா அதுங்க உடி இருக்குன்னு உட்காருதுங்க. அப்புறம் நம்மளுக்கு தான் வேலையாக வருது, அது வலிப்பு வந்து போடுது. ஏய் அது நிற்கல, போங்க போ கரைச்சி போமா. ஏய் கையில் நெல்ல கொஞ்ச நேரம் இரு. இல்லை போ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தண்ணி அலையுதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரேன் இருங்க.